சாஸ்விதா அவங்க கேட்டேன். அவங்க பேர் கனிமொழின்னாங்க. அவங்க இப்போ சேஸ்வதா ஏதோ பேரை மாற்றி வச்சுருக்காங்க. தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படித்தான். கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படிதான். என்ன பண்ணுறது, ரெயின்போன்லேயே தமிழ் எழுதுன்னு அதெல்லாம் நம்ம மொழியில். அச்சு ஊடக, காட்சி ஊடக அன்பு உறவுகள் அனைவருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற பெருமக்கள், கலைஞர்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். பாடல் வெளியீட்டு விழா என்றாலே இசையமைப்பாளர் தான் அதனுடைய நாயகன். ஒரு சிறு வயது மிக நேர்த்தியாக அந்த இசையை கேட்கும்போதே ஒரு உற்சாகம் பிறக்குது. நான் என்னுடைய தம்பி கார்வனன்ட்டு கூட சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறார். அது குறிப்பாக அந்த திருமண விழாவில் வந்திருக்க அந்த பாட்டும் சரி, சிவனடியார்கள் ஆடுகிற அந்த பாடலும் சரி, மிக செறிவா அந்த பாட்டை தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கேட்டால் அவர் பின்னணி இசையுமே ரொம்ப திறம்பட செய்திருக்கிறதா சொன்னாங்க. அப்படி ஒரு இளம் வயதில் இவ்வளவு திறமை மிக்க ஒரு இசைக்கலைஞரை பார்ப்பது ரொம்ப வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு. தம்பி தீவன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். பாடலுக்கு மெட்டுக்கு எழுதுவது என்பது ஒரு எவ்வளவு கடினமானது என்பது தெரியும். இதில் என்னுடைய தம்பி ஏகாதேசி ரொம்ப இளம் வயதிலிருந்து நான் அறிவேன், என்னையும் அவன் அறிவான். கம்யூனிச இயக்கங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்துகிற கலை இரவுகளில் தான் நான் என் தம்பி, என் தம்பியுடைய ஐக்கோ எல்லாரும் நாங்கள் இணைந்தோம். இணைத்தது ஒரு கொள்கை உறவு, அதை தாண்டி எங்களுக்கு இரத்த உறவு எல்லாம். தம்பி கார்வண்ணன் குறிப்பிட்டது மாதிரி ஏகாதேசி என்றாலே அந்த ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல பாடலை யாரும் மறக்க முடியாது. அது இந்த தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு காவிய படைப்பு தான் சொல்லணும். தாயினுடைய அன்பை அந்த சேலையை வச்சு அவன் சொல்லியிருக்கிற விதம் அவன் ஆகச்சிறந்த கவிஞன் என்பதை காட்டும். அதுக்கப்புறம் நிறைய திரைப்படத்தில் பாடல்கள் எழுதித்தான். இந்த படத்தில் பாடல் எழுதியிருப்பது எனக்கு பெருமை, ரொம்ப மகிழ்ச்சி. அது என்னுடைய தம்பி கார்வன் படத்தில் வளர்ந்து வருகிற இளைய இசையமைப்பாளரோடு ஒளிப்பதிவாளர் என் தம்பி துரைமுருகன் தான் அந்த காணொலியை காட்டினார். அந்த முன்னோட்டத்தை சாராங்க வச்சாத்தா ஊரே நாசமாக போயிடும், போப்பா உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு. அதெல்லாம் அந்த அவர் என்ன உடல் மொழியில நடிச்சாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளத்தால குரல் நடிப்புல போய் பொருத்தி பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில நம்ம பாக்குறோம். நானே எங்க ஐயா மையனும் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு. அது அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம்.எஸ். பாஸ்கரன் தான். அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறார். அது என் தம்பியோட இயக்கத்துல. என்கிட்ட கேட்கிற நீ ஏன்டா எனக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னு. நான் படம் எடுக்கிற நிலைமையிலையான்னா இருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல், நாங்க அவனை கதாநாயகனா பாக்குறது இல்லை. எங்க குடும்பத்துல ஒரு இளைய தம்பி அவன். எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தான். அவன் மேல நாங்க எல்லாரும் பேரன்பு வச்சிருக்கோம். எங்க குடும்பங்கள் இருக்கிற எல்லா நிகழ்வுலையும் அவன் இருப்பான். அப்படி செல்ல தம்பி அவரு. அவனுடைய வெற்றி, அவனுடைய வளர்ச்சியில எங்களுக்கெல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்கு. இன்னும் அவனுக்கு களவாணி மாதிரி படம் வரணும், இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறைய வரணுங்கிறத அந்த படத்துல
என் தம்பி சற்குணமும் இன்னும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும். என் தம்பி விமலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம். அது பல விருதுகளை எல்லாம் வென்றது. ஒரு வாழ்வியலை இந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் காலவாயில் இருக்கிற அந்த மக்கள், அந்த பிள்ளைகளின் கல்வி எவ்வளவு சிறந்த படைப்புல நடிச்சு அந்த தம்பி இதுல கதாநாயகன் நடிச்சிருக்கிறார். சாயா அவங்க எங்க அண்ணன் பொண்ணு. அவங்க மறந்துருப்பாங்க. ஒரு தடவை எங்க அண்ணன் மகள் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன். நாங்கள்லாம் ஒரே குடும்பம். அதில் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை. அடுத்து சாஸ்விதா அவங்க கேட்டேன். அவங்க பேர் கனிமொழின்னாங்க. அவங்க இப்போ சேஸ்வதை ஏதோ பேரை மாற்றி வச்சுருக்காங்க. தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படித்தான். கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படிதான். என்ன பண்ணுறது, ரெயின்போன்லேயே தமிழ் எழுதுன்னு அதெல்லாம் நம்ம மொழியில பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்லை. நீங்க நல்ல பேரு, அதெல்லாம் உங்க பேரு கனிமொழி அவர்கள்.